எடப்பாடியார் விவசாயி. ஒரு விஷயம் தெரியுமா? சமீபத்தில் ஒரு நடிகர், நமக்கு வேண்டிய நடிகர் கல்யாணம் சொன்னால், நீங்கள் இந்த புரிந்து கொள்ளுங்கள், மண்ணின் மைந்தர் என்றால் மண்ணினுடைய குணத்தை, அந்த கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய எடப்பாடியார் கல்யாண மேடையில் நான் கூட செருப்பு போட்டு போனோம், எல்லாரும் செருப்பு போட்டு போனோம். தன்னை அறியாமல் கலத்தி போடுறாரு. எல்லாரும் டிவியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போய் கேட்டேன், தலைவரை, கல்யாண வீட்டில் நீங்கள் ஏன் செருப்பை கலத்தி போட்டு? அது பண்பாடு, அங்கே மாப்பிள்ளை பொண்ணு பக்கத்தில் போட்டு வரப்படாது, எங்கள் கலாச்சாரம் என்றிருக்கார். ஆனால் இவன் எங்கேயாவது ஆய்வுக்கு இந்த கரும்பு தோட்டத்துக்கு வந்தா ஷூ போட்டிருக்கான், விவசாய நிலத்தில் ஷூ போட்டிருக்கிறான், அங்கே கார்பெட்டு போடுறோம், விவசாய நிலத்தில் வந்து பார்க்குறோன்னா கார்பெட்டு போட்டிருக்கணும், அப்புறம் இந்த கையில் க்ளோஸ் போட்டிருக்கணும், ஏன்னா அது தொட்டா தீட்டு. அப்படி விவசாயம். தூத்துக்குடிக்கு வந்த கருணாநிதியினுடைய ஒரு தெண்டன்னா இந்த ஸ்டாலின் தூத்துக்குடியில் வந்து பதநீர் குடிச்சிட்டானுவன். தூத்துக்குடியில் என்ன கொடுப்பாங்க அண்ணா, சின்னத்திர அண்ணன் கேளுங்க, பதநீரை குடிச்சாம் இல்லையா? நீ தான் வாயை திறந்தா உணர்வா இல்லையா? பதநீரை குடிச்சவன் சர்க்கரை அங்க அதிகமா போட்டின்ட்டான். பதநீர்ல சர்க்கரை அதிகமா போட்டோன்னு சொன்ன உலகத்தில் ஒரே முட்டாளி வந்தான். எதுவுமே தெரியாது. அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாராம். ஆரோக்கியம். அவர் போற இடத்துக்கு தான் நானும் வாக்கிங் போறேன். அடையாறு ஆலமரம் இன்னைக்கு டிவியில் இப்பதான் அவன் வந்தனால தான் காட்டி, எங்களுக்கு அங்க போகவே முடியல, பெரும் பிரச்சனை. அங்க பார்த்தா வேலைக்கு போற பொம்பளை பிடிச்சிட்டு ஆட்சி எப்படி இருக்கு, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உரிமை தகன்னு சொன்னா அப்புறம் உரிமத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு என்ன தகுதி? என்ன தகுதி? முதல்ல நீ அப்படி சொன்னியா? எடப்பாடியார் எங்கள் அறிவித்திருக்கார், எல்லாருக்கும், எல்லா ரேஷன் கார்டுக்கும் கருணத்தைக்கு ஒரே வார்த்தையில் முடிஞ்சிச்சு சொல்ற. அப்புறம் 10 ரூபா இல்ல, 10 ரூபா பாலாஜிகள் அங்க அதிகம். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, அதே 10,000 கோடி. அப்ப கொள்ள அவர் ஆரோக்கியமா இருக்கிறாரா? இந்த ஜிம்முக்கு போனா ஒரு பைக், அந்த பைக் எப்படி பேர் சொல்லலுங்க, நம்ம இளைஞர்களுக்கு தெரியும், லட்சக்கணக்கில் பைக்கு, அதை ஓட்டி ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பிளேட்டுக்கு வேகமா அதில் போய் கீரை போட்டு ஸ்டாண்டை போட்டு வச்சுருந்தானு மறைச்சிட்டானுவன். அது வண்டி எடுக்கல, ஸ்டாண்டு போட்டவங்களே சின்ன பிள்ளை தூக்கி இல்லைங்க, அதுமா வச்சிருக்கேன். கேமராக்காரன் சொல்ல, ஐயா 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 இந்த ஸ்டாண்டை கொஞ்சம் இப்படி மறைச்சிக்கிடுறேன், நீ எடுத்து. அப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் பிடிக்க தெரியல, ஐயா ஐயா ரைட் சைடில் இருக்கே கொஞ்சம் முறுக்குங்க, அப்புறம் முறுக்குறேன். அவரு அப்படி ஜிம்முக்கு போறாராம். ஜிம்மில் வந்து இந்த பில்லப்ஸ் எல்லாம் எடுப்பு இல்லையா, அதெல்லாம் வந்து உண்மையில வெயிட்டு தானே, அது அப்படி இல்லை, ரப்பர் செக் பண்ணி ரப்பர் வச்சு அப்படி இழுக்கிறார். இப்படி இது ஒரு போட்டோ ஷூட். மும்பை முதல்வர் போட்டோ ஷூட் ஆட்சி.